நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம உலக செய்திகளில் ஈரானை தவிர்த்து இப்போதைக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, பேச முடியாதுன்ற சூழல் இருக்கும். அதனால் இப்போ உலக செய்திகளில் ஈரான் அது சம்மந்தப்பட்டு சில விஷயங்களும், இந்தியாவில் இந்த ஈரான் சம்மந்தப்பட்ட இந்த உலக இந்த இந்த மாதிரி ஹர்மோஸ் இந்த பிரச்சனையில் இந்தியாவில் வந்து என்னென்ன இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற சில விஷயத்தையும், அதுக்கப்புறம் சிங்கப்பூர் நம்ம பிரைம் மினிஸ்டரா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாத்தையும் கலந்து கட்டி நம்ம அப்டேட் வந்து இப்போ கொடுக்க போகிறோம். இந்த அப்டேட் வந்து எதுக்குன்னா, நமக்கு கேட்குற நம்ம நண்பர்களுக்கு அடுத்து என்ன செய்யலாம், எது செய்யலாம், ஒருவேளை இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை வெளியில் சுற்றுலா போகிறோம், இல்லை வெளியில் வேலை தேட போகிறோம் அப்படின்ற இடத்துல என்ன நடக்கும், என்ன இப்படி போகலாமா வேண்டாமா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு, அடுத்தடுத்து யோசிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த அப்டேட்டை வந்து நம்ம சொல்கிறது. இல்லைனா இப்போ போர் அப்படின்னா போரை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே வந்து நம்ம காணொலியை நிறுத்திடுறதா? அப்படி இல்லை. போர் நடக்குது, போருக்கான காரணம் என்ன, முன்னாடி என்ன மாதிரி காரணம் இருந்துச்சு, பின்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து இப்போ பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது நம்ம என்னென்ன பேசுகிறோங்கிறது நமக்கு ரெகுலராக பார்க்குற நம்ம நண்பர்களுக்கு தெரியும். புதுசாக இங்கே காணொலி பார்க்க வர நண்பர்களுக்காக நம்ம சொல்லிடுறோம். இது வந்து உலக செய்திகள் பேசுகிறோம், அப்புறம் இங்கே தமிழ்நாட்டு, அப்புறம் இந்தியா உள்ளூர் அரசியல் பற்றி பேசுகிறோம், சில நேரம் சினிமா சம்மந்தப்பட்டு பேசுகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு சமுதாய கருத்துக்கள் என்ன உண்டோ, இப்போது நேற்று வந்து முக்கியமாக ஒன்று போட்டிருந்தோம். பெருவாரியான மக்கள் வந்து சில டெக்னிக்கலாக தவறுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அந்த மாதிரி அதை வந்து எப்படி திரும்ப வந்து செக் பண்ணும்போது, ஆமாம் அப்படி நேரடியாக தவறு இல்லாட்ட கரெக்டாக இல்லாட்ட கூட, பட் சுற்றி வளைச்சி வந்து நம்ம சொன்ன கருத்து கரெக்டாக இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து பார்த்தேன். என்னென்னா, நம்ம எவ்வளோ ஏசி யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து எவ்வளோ மாய்ஸ்சர், இப்போ ஈரப்பதத்தை உறிஞ்சிரும், அப்புறம் எவ்வளோ வெப்பத்தை வெளியிடுறோம், அதனால் பூச்சி புழுக்கள்லேருந்து எவ்வளோ விலங்குகள்லேருந்து எவ்வளோ கஷ்டப்படுது. முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ வந்து இதில் கைத்துக்கட்டில் போட்டு வேப்ப மரத்துக்கு கீழே படுத்தாலுமே நமக்கு அந்த பழைய குளிர்ச்சி கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஏசி உமிழ்கிற வெப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. அதை வந்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு சின்னதாக நம்ம வந்து ஒரு சின்ன பொறி வைக்கிறோம். அது வந்து ஒரு காலேஜில் அங்கே கவர்மெண்ட்டு இது மாதிரி ஏதாவது பண்ணலாமா, அங்கேருந்து வெளியே வரக்கூடிய வெப்பத்தை அதுலேருந்து சின்னதாக டிவைஸ் வச்சு அதை வந்து வேறு எதுக்காவது பயன்படுத்த முடியுமா, கரண்ட் தயாரிக்கலாமா, பேக் டு இது இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கட்டுமே. நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கொடுக்குறோம், இந்த மாதிரி பண்ணலாமாப்பா அப்படின்னு ஐடியா கொடுக்குறோம், பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து நமக்கு புதுசாக பார்வையாளர்களுக்கு சொல்கிறது. இது சமுதாய கருத்துக்களையும் பேசுகிறோம். சரி, இப்போ வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இந்த உலக செய்திகளில் நம்பர் 1 நம்ம வந்து இந்த காணொலியை நம்ம நண்பர்கள் நிறையா பார்க்குறது எனக்கு டீட்டெயில் வரும். எல்லாத்துலேயும் மொபைலில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, டேபிள் எவ்வளோ பார்க்குறாங்க, டிவியில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு. அதில் மொபைலில் பார்க்குற மக்களோட எண்ணிக்கை பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ அந்த மொபைல் எடுத்தால் நம்ம இந்தியாவில் மொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன சொல்கிறாங்க வந்து OnePlus, நத்திங், ரியல்மி, ரெட்மி இப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை குறைஞ்சபட்சம் 6000 ரூபா அதிகமாகுது. இது இப்போ உள்ள தகவல். இது ரொம்ப முக்கியமாக அப்படின்னா முக்கியம்தான். ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நமக்கு 3ஆம் கை அப்படின்னா அது வந்து 6ஆம் விரல்னு சொல்லுவாங்க, இல்லை 3ஆம் கை அப்படின்னாலே நமக்கு வந்து மொபைல் ஃபோன் இல்லாத ஒரு மனிதர்களும் இங்கே இல்லை. ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 வயசு பையன் 6 வயசு பையன் இருந்தாங்கன்னா, அப்புறம் 2 வயசு இல்லை 1 வயசு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கும் மொபைல் தேவைப்படுது. அதில் பாப்பா பாட்டு பார்க்குறதோ, இது பார்க்குறதோ, கார்ட்டூன் பார்க்குறதோ, அந்த மாதிரி அதுக்கு வந்து அது பார்த்தா தான் சாப்பிடுன்ற நிலைமை இப்போ நிறைய இடங்களில் வந்திருக்கு. கிராமங்கள் அளவுக்கு வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து தூக்கி அப்படி பாட்டியெல்லாம் தாத்தா பாட்டி அப்படி தூக்கி கையில் தூக்கி வச்சுக்கிட்டு கிண்ணத்தில் வந்து ஏதாவது அமுது ஏதாவது சாப்பாடு வச்சுக்கிட்டு நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க. இப்போ நிலாவை காட்டுறதில்ல, மொபைலை காட்டி தான் சோறு ஊட்டுறாங்க பெரும்பாலும். அப்போ எல்லாருமே 100% அப்படியே பண்ணால் அப்படி இல்லை. ஆனால் பெரும்பாலும் குழந்தை ஏதாவது சாப்பிடணுமா, அடம் பிடிக்குதா, அப்படி பாப்பா பாட்டை போட்டு விட்டுட்டு, இல்லை கார்ட்டூனை போட்டு விட்டுட்டு, இல்லை சில நேரம் சில இடங்களில் டிவியில் போட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இதில் ஸ்மார்ட் ஃபோனோட தேவை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அது வந்து நம்ம லக்ஸுரி, இது வந்து ரொம்ப ஆடம்பரம் அப்படின்னு ஒதுக்க முடியாது. இது அத்தியாவசியம் அப்படின்ற இடத்துல வந்துருச்சு. நம்ம பொருட்கள் வந்து 3ஆக பிரிப்போம். ஒன்று வந்து நெசசிட்டி, இன்னொன்று கம்ஃபர்ட்டு, இன்னொன்று லக்ஸுரி. நெசசிட்டிங்கிறது நமக்கு வந்து ஆடை மாதிரி, நமக்கு நெசசிட்டி அவசியம் தேவை.
கம்ஃபர்ட்டுங்கிறது அந்த ஆடையை வந்து நம்ம 500 சட்டை எடுக்கிறோமா அல்ல 5000 எடுக்கிறோமா? 500 எடுக்கிற சட்டை நெசசிட்டி, 5000 எடுக்கணுங்கிறது வந்து கம்ஃபர்ட்டு அல்லது ஆடம்பரம் அப்படி வச்சுக்குவோம். ஆனால் சட்டைங்கிறது வந்து நெசசிட்டி அப்படின்னு. அப்போது மொபைல் ஃபோன் வந்து நெசசிட்டியில் வருமா, கம்ஃபர்ட்டில் வருமா அல்லது லக்ஸுரியில் வருமா அப்படின்னா நெசசிட்டியில் வருது. ஆக்சுவலாக நமக்கு அத்தியாவசிய தேவை. அது இப்போது 6000 வரைக்கும் விலை கூடுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அதோட சிப்ஸ் அண்டு ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் விலை கூடியிருக்கு. ஏன்னா போக்குவரத்து இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பிரச்சனை ஓவராலாக ஓடிக்கிட்டு இருக்கா. என்றைக்கு வந்து 2025 ஜனவரியில் மறுபடியும் ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்தாரோ அன்னைக்கிலேருந்து உலகத்துக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. அது அவர் வந்து கிறுக்கு பிடிச்சது அவர் வந்து பிராண்டாரெலாம் வேறு விஷயம். அவர் ஒவ்வொரு இடமா போட்டு கடிச்சு வச்சு கடைசியில் இவ்வளோ தூரம் பண்ணார்ல. அமெரிக்காவில் வந்து தேனாரும் பாலரும் ஓடுதா? இல்லை அவங்களோட கடன் குறைஞ்சிருக்கா? இல்லை அவங்களுக்கு வந்து விலைவாசி குறைஞ்சிருக்கா? இல்லை வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கா? அப்படின்னு நீங்கள் தரவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணாக்கும் இல்லை. எல்லா உலகத்தை பூரா கண்டபடி கடிச்சு வச்சது தவிர, அப்புறம் ஈரானில் வந்து சண்டை போட்டு அமெரிக்காவோட பொருளாதாரத்தை இன்னும் சரித்தது தவிர, அது போக இந்த மாதிரி டாலர் வேல்யூ வந்து குறைச்சது தவிர, அவர் வந்து என்ன சாதிச்சிருக்காரு? ஒன்றுமே சாதிக்கலை. அவரை வந்து தேர்ந்தெடுத்த அமெரிக்க மக்கள் உண்மையிலே தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிதர்சனம். ஓகே. ஸோ சிப்ஸ் அண்டு ஸ்பேர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன், மொபைல் ஃபோன் அதில் வந்து விலைவாசி ஏறி போச்சு. அதனால அவைலபிலிட்டி பிரச்சனை, விலைவாசி ஏறி எப்போவுமே டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்தால் காஸ்ட் அதிகமாக இருக்கும், சப்ளை அதிகமாக இருந்தால் காஸ்ட் கம்மியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான வந்து இந்த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. ஸோ அதனால் இப்போ விலைவாசி ஏறுது. ஸோ மக்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிறதான். இந்த 6000 ஏறப்போகுது அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறது இல்லை. அப்போ அடுத்து மொபைல் ஒன்று வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இதில் வந்து இன்னும் இப்போ உதாரணத்துக்கு வந்து 25,000 மொபைல் வாங்க போகிறோம் அப்படின்னா இனிமேல் வந்து அது 30,000 இல்லை 32,000 35,000னா அஜிஜோ திடீர்னு இவ்வளோ வேலை ஏறி போச்சே. இஎம்ஐயில் கட்டினா கூட இஎம்ஐ மாதம் வந்து உதாரணத்துக்கு வந்து 2,000 கட்டணும் அப்படிங்கிறத வந்து இது 2,500 கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னா அஜிஜோ இவ்வளோ ஆகி போச்சே. அப்போ நம்ம பட்ஜெட்டு எல்லா இடமும் வந்து ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் நம்மளை வந்து ஏகப்பட்ட இடங்களில் நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே. அடுத்து இந்த சில விஷயங்கள்லாம் மாற்றி சொல்ல போகிறோம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியா வந்து 2 செய்தி இருக்குது. ஒரு செய்தி சொல்லிட்டோமா, இந்தியாவில் இந்த மாதிரி மொபைல் ஃபோனோட விலை வந்து மினிமம் 6000 ஏறுது அப்படிங்கிறது. அப்புறம் ஈரானோட முஸ்தபா கமேனி என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு வந்து இங்கே ஜிகாத் அப்படின்னு சொல்லி வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னு தியாகம் இதுக்கெல்லாம் பண்ணுறதுங்கிறது ஜிகாதுன்னு ஒரு ஒரு சொல். ஜிகாத் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஊரில் தவறாலாம் சில நேரத்தில் வந்து பயன்படுத்துவாங்க. லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லலாம் பயன்படுத்துவாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. ஜிகாத் அப்படிங்கிறது வந்து ஒரு அமைப்புக்காக, ஒரு நிறுவனத்துக்காக அல்லது வந்து ஒரு மதத்துக்காக, ஒரு மார்க்கத்துக்காக அப்படி நம்ம இறங்கி என்ன பண்ணுறோமோ அதுக்கு வந்து ஒரு ஜிகாதுன்னு பேர் இருக்கும். இப்போது அவர் சொல்லியிருக்க முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? எக்கனாமிக் ஜிகாத். நம்ம இந்த ஈரான் நாடு இன்றைக்கி பயங்கரமான எக்கனாமிக் க்ரைசிஸில் இருக்குது. அப்போது எக்கனாமிக் ஜிகாதுன்னா நம்ம என்ன செய்யணும், அந்த மக்களுக்கு அறிவுறுத்துறாரு. இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா ஹர்மோசா பிரச்சனை அடின்னு அடித்து இன்னும் வந்து பிரச்சனை வந்துலாம் குறையலை. ஈரானில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. நம்ம பேசும்போது நம்ம மக்கள் வந்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானில் எக்கச்சக்கமாக வறுமையில் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எப்படி உனக்கு தெரியுமா அப்படின்னு ஈரான் மேலே பாசத்தில் ஈரான் தோற்றுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இவங்க வந்து அந்த மாதிரி பின்னூட்டத்தில் கேட்குறது உண்டு. நமக்கு வந்து ஈரான் வேண்டப்பட்ட நாடு, இஸ்ரேல் வந்து வேண்டப்படாத நாடு, அமெரிக்கா வேண்டப்படாத நாடு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே என்ன நடக்குது, ஈரானில் என்ன நடக்குது, இது நடக்குது. ஒருவேளை நாளைக்கு ஈரான் வந்து இந்தியாவுக்கு வந்து எதிராக பண்ணுச்சு அப்படின்னா நாம் வந்து ஈரானை எதிர்ப்போம். அவ்வளோதான். அது வந்து என்ன மதம், என்ன நாடு, என்ன இனம், என்ன மொழி அதெல்லாம் தெரியாது. நம்ம வந்து ஒரு பீயிங் அண்ட் இந்தியனா நமக்கு சவுதி அரேபியா ஆதரவாக இருக்கா, சவுதி அரேபியா வாழ்க. சைனா வந்து எதிர்பார்க்கா, சைனா வந்து ஒழிக. அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. சைனா என்ன பண்ணுறாங்க அந்த விஷயத்தை சொல்லுவோம். சைனா நம்மளோட முன்னேறுதா, ஆமையா சைனா முன்னேறிட்டு இருக்கு, நம்ம பின்தங்கிட்டு இருக்கோன்னு சொல்லுவோம். இல்லை நம்ம சைனாவோட போட்டி போட்டு நல்லா வர்றோம், சைனா வந்து ரொம்ப நட்பாக இருக்காங்க அப்படின்னா சைனா நட்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுதான் விஷயம். அப்போது இதில் வந்து ஈரான் பயங்கரமான கிரைசிஸில் இருக்குது, எக்கனாமிக் கிரைசிஸ். அவரோட டாலர் வேல்யூலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்ல முடியாத அளவுக்கு மாறி இருக்குது. அதாவது இந்த இவங்களோட ரியால் வேல்யூ இருக்கு இல்லையா, ஈரானி ரியால், அது வந்து பயங்கரமாக கீழே இறங்கிருச்சு. ஏன்னா அவ்வளோ இஷ்யூஸ், அவ்வளோ பிரச்சனை. அதையும் தாண்டி அப்போ என்ன சொல்கிறார் வந்து எக்கனாமிக் ஜிகாத். அப்போ இதுக்கெல்லாம் தயாராக இருங்க, அதுக்கு வந்து நீங்கள் மக்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், வேறு வழி இல்லை அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. அவர் வந்து
முன்னாடி அவர் இறந்து போயிட்டார், இப்படி போயிட்டார், அப்படி போயிட்டு நிறைய கதைகள் வந்துச்சு. இல்லை, அவர் உயிரோடு இருக்காருங்கிறதுக்கு நிறையா சாட்சிகள்லாம் வந்துருச்சு. ஓகே, அவர் சொன்னது இப்போ எக்கனாமிக்ஸ் ஜிகாத் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு ஒரு விஷயம். அது போக ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் அங்கே ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அங்கே வந்து செனட் சபையில் பயங்கரமான பிரச்சனை. அப்படி பீட்டர் ஹெக்ஸத்தை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு பயங்கரமாக வாங்கியிருக்காங்க. கடைசி அந்த ஆள் கிளம்பி வெளியே போகும்போது ஒரு அம்மா வந்து, நீ வந்து யுவர் சைல்டு கில்லர், நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு சொல்லி அந்த அம்மா வெளியில் போகும்போது கத்துது. இவர் வந்து அப்படியே கூட ஆளை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நடந்து போகிறது. எப்படின்னா அது ஒடுங்கி போவாங்கல்ல, அஜிஜோ இப்படிலாம் நம்ம கேட்குறாங்களே அப்படின்னு. உண்மையில் சொல்லப்போனால் இந்த மாதிரி காதுபட ஒருத்தர் வந்து நீ வந்து கொலகாரன், ஒரு பாவி அப்படின்னு திட்டினாங்கன்னா அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நேர போயிட்டு வந்து அப்படியே தூக்கு போட்டு செத்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு அம்மா பேசுதாங்க. ஏன்னா இது வந்து இப்போ ஹெக்ஸத்து சாகணுங்கிறதுக்கு சொல்லலை, யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த கேள்வி அந்த இது அப்படி ஒரு முக்கியமாக அந்த மாதிரி ஒரு ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்கா. அங்கே வந்து இனிமேல் அவளை ஈஸியாக படார்னு ஈரானை வந்து அடிக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து உத்தரவு இல்லை. 60 நாள் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பெர்மிஷன் வாங்கினா தான் அடிக்க முடியும். பெர்மிஷன் இல்லாமல் அடிக்கிறதுக்கு 60 நாள் டைம் கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது, அங்கே கல்ஃப் ஆஃப் ஒமான் இருக்குல்லையே, அதில் ஒரு 10-15 போர்க்கப்பல் வரிசையாக நிற்குதா. வர்ற ஆளை பூரா வந்து தடுத்து திருப்பி அனுப்புது, பிரச்சனை வருது. அப்புறம் ஈரானோட 2 கப்பலை வந்து கடத்தி போய் வச்சுருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ அந்த கப்பல் என்னது சும்மா எப்படி எவ்வளோ நிற்பீங்க, நீ நின்றுட்டேரு, நான் வந்து பாகிஸ்தான் வழியே கசகஸ்தான் இந்த மாதிரி வந்து நான் ரூட்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சைனா தான் மெயின் சப்ளை, மெயின் பையர். இவங்களோட ஆயிலுக்கு மெயின் பையர் யார் அப்படின்னா சைனா. அவங்களுக்கு வந்து இந்த கடல் வழியே ஹர்மோஸ் வழியே போய் கல்ஃப் ஆஃப் ஒமான் வழியே போய் இந்திய பெருங்கடல் வழியே சுற்றி சைனாவுக்கு போகிறது போல் இப்படி ரூட்டில் இப்படி ட்ரெயின் ரூட்டு போடுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ நீ எவ்வளோ நாள் சும்மா இருக்க முடியும்? ஏன்னா டெய்லி வந்து கிட்டத்தட்ட $2 பில்லியன், ஒரு 20,000 கோடி ரூபா டெய்லி வந்து செலவாகுது. அப்போ வந்து இன்னும் ஒரு 10 நாள் ஆச்சு அப்படின்னா 2 லட்சம் கோடி ரூபா. அது வந்து சாதாரண பணம் இல்லை. அமெரிக்கா வந்து உண்மையிலே அமெரிக்காவுக்கு உள்ளே வந்து பயங்கரமான பிரச்சனை, வறுமை இருக்குது. அப்போ அந்த வறுமையை வந்து அப்படியே போட்டுவிட்டு இங்கே வெளியே சும்மா செலவு பண்ண முடியுமா? அந்த கப்பல் வந்து மெதுவாக ஹர்மோஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவல். ஓகே, இந்த ஹர்மோஸ் நோக்கி நகர்னா என்ன விளைவுகள் ஏற்படும்? இன்டர்நேஷ்னல் சர்வதேச எல்லைக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் ஈரான் படார்னு இப்போ தாக்காது. ஆனால் அது வந்து நெருங்கி வந்து ஈரானோட எல்லைக்குள்ளே வந்துச்சுன்னா அதை தாக்குறதுக்கு அது ஈரானுக்கு உரிமை இருக்குது. நீ அதை செய்யணுங்கிறக்காகத்தான் இவங்க உள்ளே வர்றாங்க. நீ ஒரு கப்பலை 2 கப்பலை தாக்கிட்டாங்கன்னா அடுத்து அங்கேருந்து மலை வந்து ஈரான் மேலே அடித்து குமிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். அப்போது நீ தான் வந்து உள்ளே முன்னாடி வர்ற அப்படின்னா அதை அந்த நியாயத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி நியாயத்தை கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து நெதன்யாகு இது வந்து வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் உட்காந்துருக்கணும். அப்புறம் ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்க இந்த கொலைகள் எல்லாத்தையும் ட்ரம்ப் நேரம் ஜெயிலில் உட்காந்துருக்கணும். அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து ட்ரம்ப் வந்து எவ்வளோ தூரம் பண்ணி எப்ஸ்டீன் ஃபைலில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் உள்ள ஜெயிலில் இருந்திருக்கணும். நம்ம இந்த உலகத்தில் வந்து நியாயம் தர்மங்கிறதெல்லாம் செகண்டரி தான். ஆனால் வலிமை, இன்ஃப்ளூயன்ஸு, பணம், அதிகாரம் இதுதான் வந்து முன்னாடி நிற்குது. ஆனால் அது வந்து நீண்ட காலத்துக்கெல்லாம் நிலைக்காது அப்படிங்கிற ஒரு பக்கம். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஹர்மோஸ் நோக்கி 10-12 கப்பலும் உள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தகவல். இது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறதா இந்த தகவல். நமக்கும் நல்லதுக்கு இல்லை. இப்படியே அதாவது அடைச்சி நிற்கிறது நல்லதுக்கு இல்லை. அது உள்ளே மூவ் பண்ணி அடி வாங்கி திரும்ப வந்து பிரச்சனை வந்து போரை வந்து பெருசாக கொண்டு வந்து எஸ்கலேட் பண்ணி பெருசாக கொண்டு வர்றதுலேயும் நமக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது அடுத்த வந்து முக்கியமான ஒரு செய்தி. இப்போது சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் வாங் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறார் வந்து, இப்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் ஆனால் கூட நமக்கு உடனடியாக விடிவு காலம் பிறக்காது அப்படின்னு ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்துருக்கிறார். அந்த ஸ்பீச் கேட்டால் அற்புதமான ஸ்பீச். ஓகே, அப்போ என்ன சொல்கிறார் வந்து, உடனடியாக வந்து நார்மல் லைஃபு நார்மலாக வந்துடும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வந்து அடைச்சதுனால நமக்கு ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் காலி. ஏன்னா அங்கே ரா மெட்டீரியல் வரல, ஏகப்பட்ட பிரச்சனை நிற்குது. ஃபேக்ட்ரிஸ் இல்லை, ஃபெர்டிலைசர் இல்லை, ஃபுட்டு பிரச்சனை, சப்ளை பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. இது இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணால் கூட இது அடுத்து நார்மலாக வர்றதுக்கு பல மாதங்கள் அல்லது சில வருடங்கள் ஆகும். அப்போ என்ன இப்போவே அடுத்து இன்னொரு போர் வந்து எஸ்கலேட் ஆகி பெருசாக பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்துடும். அப்படிங்கிறனால இது வந்து சரியில்லை அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்து வந்து ஏர் இண்டியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூன் ஜூலையில் வெளிநாட்டுக்கு போகிற பயணங்கள் நிறையா வந்து கட் பண்ணுறாங்க. காரணம் ஃபியூயல் பிரச்சனை. நிறைய இடங்களில் வந்து அவங்களுக்கு அனுமதி இல்லை.
டிலே ஆகுது, சுற்றி போகன்றிருக்கு அப்படின்னு விலைவாசி கூடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான எரிபொருள் விலை ஏறிடுச்சு. அப்படினால ஏர் இண்டியா ரொம்ப சிம்பிள். ஜூன் ஜூலையில் நிறையா நாடுகளுக்கு போகிறத கட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு இந்த வெளிநாடுகளை நம்பி நம்ம தொழில் பண்ணுற ஆட்களுக்கு பெரிய சிரமம் வருது அப்படிங்கிறது இன்னொரு செய்தி. அது போக வந்து ஈரான் அண்ட் சைனா சப்ளை இருக்கு இல்லையா, அது வந்து ஹர்முஸ் வழி இல்லாமல் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்து கசகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், பாகிஸ்தான் இந்த மாதிரி இடங்கள் வழியே, காஸ்பியன் கடல் இந்த மாதிரி வழியே நிறைய சைனாவுக்கு வந்து ட்ரெயின் ரூட்டு, காஸ்பியன் கடல் வழியே போகிறதுல இந்த இந்த நிலத்து வழியே ட்ரெயின் ரூட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்னென்னா, ஹர்முஸ் வழியே வந்து இப்படி சுற்றி போச்சு அப்படின்னா, இந்தியா பெருங்கடல் வழியே சுற்றி போச்சுன்னா 40 நாள் ஆகுது அப்படின்னா, ட்ரெயினில் போகுது அப்படின்னா 15 நாளில் போயிடுது. அப்போ ட்ரெயின் ரூட்டு போடுவோம், அப்போ நீ வந்து எத்தனை நாள் வேணாலும் பிளாக் எடுங்க பண்ணிகிட்டே இரு, நாங்கள் பாட்டுக்கு இங்கே சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கங்கிற ஒரு முக்கியமான தகவல். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது இதில். இப்போ கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, இப்போ இங்கே வந்து ஹர்மோஸ் இல்லாமல் அந்த சைடில் ஏமன் சைடு இருக்கு இல்லையா, அதில் வந்து எப்படின்னா ஏமனோட ஷௌபா கோஸ்ட்டு அந்த 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 ஏரியாவில் ஒரு கப்பல் என்னென்னா எம்டி யுரேகா அப்படின்னு ஒரு ஆயில் டேங்கர் கடத்தப்பட்டிருக்கு. கடத்தி எங்கே போயிருக்கு அப்படின்னா சோமாலி வாட்டர் ஏரியா, சோமாலியா பக்கம் வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா யூகே எம்டிஓ ஃப்ளாகோட போன அந்த கப்பல் கடத்திருக்காங்க. அது வந்து இல்லை, தப்பாக போகுது அப்படின்னு சொல்லி கடத்திருக்காங்க. அந்த கப்பல் வந்து ஒரு வேளை வந்து இஸ்ரேலுக்கு போகிறதா இருக்கலாம். இப்போ வந்து அங்கே ஹீட்டு ஜாஸ்தியாகிடுச்சு. இங்கே வந்து பிரச்சனை ஒரு மாதிரி போச்சுன்னா அங்கே ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான இது செய்தி. கடைசியாக வந்து முத்தாய்ப்பு ஒரு செய்தி சொல்லிடுவோம். இப்போது ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா சங்கு, அவ்வளோதான். அப்படின்னு சங்கு ஊதிட்டாங்கன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. அதனால் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.